ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் 1, போதனை எண் 36, போதன நாள் 9/10/1974, புதன்கிழமை. மனம் விரிதலும் குவிதலும், விஷயத்தில் ஈடுபடுதலும் சமாதியும் குணத்திற்கு உட்படும். அதனால் எனக்கு சாட்சிக்கு என்ன என்ற திடம் வந்தால் சமாதியை பற்றி கவலை வராதல்லவா? சர்வாத்ம பாவம் சமாதிக்கு மேலானது. மேகமும் மழையும் சமுத்திரமும் தண்ணீர் என்றே திடமான பிறகும் சில காலம் விவகாரம் நடக்கலாம். அதுதான் குணாதீத நிலை. ஆனால் ஒன்று, ரஜோதமோ குணங்கள் குறைந்தால் ஒழிய சாட்சி பாவம் நிலை பெறாது. சாட்சி பாவாபியாசத்தால் 6 வித சமாதி நிலையும் வந்து போய்கொண்டிருக்கலாம். திடமானாலுமே பிரயத்தனமின்றி வரலாம். சாஸ்திரம், குரு உபதேசம், அனுபவம் இவைகளால் நான் சாட்சி என்று திடமாகி நான் பிரம்மமே என்றறிந்து சமாதி தாண்டி திரிபுடி இருந்தும் சர்வமும் பிரம்மமே என்ற அனுபூதியின் பலன்தான் குணாதீதன். ஸ்தித பிரஜன், குணாதீதன், மத் பக்தன், அதிவர்ணாஸ்ரமி, முக்தன் இவை ஒரே ஆறுடன் கடைத்தேறியவன் நிலையை குறிக்கும். ஆனால் எல்லாமே திடத்தன்மையில் வேறுபடும். திடமானால் ஒன்றே, only in degree, not in kind. Different paths to the same goal at the liking of the aspirant. போட்டுக்கொண்டது வேஷம் என்பதை மறந்து வேஷதாரியாகவே நடிக்கிறான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.